அறிவோம் சிவசக்தி குருவே துணை. KMSM குமரி கலை களஞ்சியம் ராஜசேகராசான். வணக்கம் நேயர்களே. நம்ம பார்க்க போகக்கூடியது குரு வணக்கம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நீங்க குரூப்பா டீமா இருக்கிறீங்களா அப்படின்னு. பாருங்க, இன்னைக்கு ஃபர்ஸ்ட்ல பண்ணுறது குரு வணக்கம். நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் ஃபர்ஸ்ட்ல 2 பேர் குரு வணக்கம் பண்ணதை பார்த்துருந்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டீமாக சேர்ந்து ஒர்க் பண்ணக்கூடிய குரு வணக்கம். சரியா? சரி, தயார் நிலை, ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். பாருங்க, இது 4 சைடும் 4 திசைக்கும் பண்ணக்கூடிய குரு வணக்கம். சரிங்களா? கடைசியாக பண்ணுவாங்க. ஓகே, இது நம்ம பூமாதை தாக்கி வணக்கம் கொடுக்கக்கூடிய ஒரு முறை. நேர்களே பாருங்க, இதுல ஒரு கோட்டை போட்டு நம்ம இதுல வணங்க போறோம். இது எதுக்காக அப்படின்னா, நிறைய பேர் சொல்றாங்க இது வந்து மிருகங்கள் சண்டை போடுறதை பார்த்து சும்மா அது விளையாடதை வச்சேன்னா அந்த கலைகள் உருவானது அப்படின்னு. அது அப்படி கிடையாது. இது ஒரு தெய்வீக கலை. இந்த கலையானது இறைவன் மூலமாக நமக்கு தந்த கலை. இது தெய்வீக கலை என்று கூறுவார்கள். இதுல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நிறைய கோலா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கிரவுண்ட்ல ஒண்ணுல ஒரு பத்திய விளக்கு, ஒரு பத்தியை கொளுத்து வச்சு வணங்குவாங்க. இல்லை என்று சொன்னா ஒரு குத்து விளக்கை கொளுத்து வச்சு அந்த மாதிரி வணங்குவாங்க. இது நம்ம கோவில் வளாகம், கோவில் கிரவுண்டுங்கிறதுனால பத்தியும் கொளுத்த முடியாது, என்ன பண்ண முடியாது, விளக்கு கொளுத்த முடியாது. அதனாலதான் நம்ம ஒரு கோட்டை போட்டு இறைவன் அதுல இருக்கிறதாக ஒரு ஐதீகமாக நம்ம நினைத்து கொண்டு அதுல வணங்குறோம். ஆகவே அனைவரும் வணங்குவாங்க. பாருங்க, வணங்குங்க. இந்த களரி என்பது எப்படி உருவானதோ ஒரு சிம்பிளா ஒரு சின்ன இதாட்ட சொல்றேன். இந்த களரி உருவானது நம்முடைய மகா காளியான தாய் நமக்கு தந்த கலை. இதுதான் வரலாறுகளே இருக்கு. நமக்கு களரி தாய் தந்த கலை. காளி தாய் நமக்கு இந்த கலையை எப்படி தந்தார்கள் என்றால், களரி மூர்த்தியை கூப்பிட்டு, களரி மூர்த்தியை எப்படி கூப்பிட்டார்கள் என்பது, கஷ்ட கடகாமலை மோகன வடிவான களரி மூர்த்தியே வாவா, வந்து இந்த கலைகளை என்னுடைய சான்றோர் மக்களுக்கு இதை நீ அருள்வாயாக என்று விளக்கி கூறி நமக்கு தந்த கலை. இது தெய்வீக கலை. சரிங்களா? இது தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இதுதான் உண்மை சம்பவம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம சேனலுக்கு நீங்க நல்ல ஆதரவு தாரீங்க, இதே மேலும் தாங்க. அடுத்ததாக குறிப்பாக நிறைய நம்ம டீம்ல ஒர்க்காக என்ன பண்றோம் அப்படிங்கறத ஒவ்வொரு வீடியோல போடுவோம். மாறி வரும். எல்லாமே குரூப்லயே வராது, நீங்க நினைக்கிற மாதிரி மாறி வரும். சரிங்களா? நம்ம அதாவது நிறைய பேர் வரமும் கேட்கறீங்கல்ல, அந்த வரமத்துக்கு அடித்தளங்கிறது என்னது? இந்த களரி கலையின் அடித்தளம் சிலம்பக்கலை, களரிக்கலை, வரமக்கலை. முதல்ல இந்த கால் வரிசைகள் எக்ஸசைஸ் இருக்கு. நம்ம 1-2 வீடியோல இந்த எக்ஸசைஸ் போடுவோம். அதை நீங்க பாருங்க, இந்த எக்ஸசைஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது. மாற வரும். எல்லாம் ஒரே இதுல வரிசையா வராது. அதாவது நிறைய செவிடு முறைகள் இருக்கு. நிலை செவிடு, பிரிவு செவிடு, சீனாடி, அங்க செவிடு, இப்படி நிறைய செவிடுகள் இருக்கு. அது மாதிரி செவிடு வரும். கூட்டு பிரிவு இருக்கு, ஜோடி, கத்தி, ஆயுதங்கள், கண்ட கோடாலி, அப்படிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம ஒவ்வொன்றா போடுவோம். நீங்க பாருங்க, ஒத்தகை செய்யக்கூடியதை ஒத்தகை செய்வோம், சேர்ந்து பண்ணக்கூடியதை சேர்ந்து பண்ணுவோம். அதனால ஒவ்வொரு வீடியோல நாங்கள் தெளிவாக போடுவோம் என்பது எனக்கு ஆதரவு தாங்க. நன்றி, வணக்கம்.